ஒரு காலத்துல எப்படிப்பட்ட போட்டியாளர்கள்லாம் விளையாடினாங்க. ஆனா இப்படி பிக் பாஸ் உடைய தரம் இந்த அளவுக்கு குறைஞ்சிருச்சேன்னு மக்கள் எல்லாரும் சோசியல் மீடியாவில இப்போ புலம்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. இது வரைக்கும் நடந்த பிக் பாஸ் சீசன்கள்லயே ரொம்பவே வஸ்டான சீசன் பிக் பாஸ் 9 தான் சொல்லப்படுது. அதாவது லைவ்ல எப்பவுமே 18+ கண்டென்ட்டாவே கொடுத்துட்டு இருக்கும் இந்த கண்டஸ்டன்ட்ங்களையா பிக் பாஸ்ல விளையாட விட்டுருக்கீங்கன்னு பலரும் இப்போ கேள்வி எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம தான் எதுக்குதான் இந்த ஷோவுக்கு வந்தோங்கிறதே மறந்துட்டு பலரும் அதுல தேவையில்லாத விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பார்வதிக்கும் கமருதீனுக்குமே நிறைய ஹேட்டர்ஸ் உருவாகி இருக்காங்கன்னு தான் சொல்லணும். கமருதீன் நார்மலாவே ஒருத்தர்கிட்ட பேசும்பொழுது அடிக்கிறதுக்கெல்லாம் கை ஓங்கிட்டு போறாரு. ஒரு ஹோஸ்டா இத விஜய் சேதுபதி அட்ரஸ் பண்றதும் கிடையாது. இந்த வீக்கும் கமருதீன் ஓவராவே ஆடிட்டாரு. ஆனா ஸ்டில் இந்த வீக் விஜய் சேதுபதி வந்து அவங்களை கேள்வி கேட்பாரா மாட்டாரான்றது டவுட்டா தான் இருக்கு. அதே மாதிரிதான் பார்வதியும் எந்த ஒரு டாஸ்கையும் பண்ண மாட்டேன்னு சொல்றவங்க எதுக்கு பிக் பாஸ் ஹவுஸ்குள்ள போனாங்கன்றதே தெரியல. இப்படி ஒரு பக்கம் டாஸ்க் பண்ணாம வஸ்டா பண்ணிட்டு இருக்க பார்வதி, இன்னொரு பக்கம் டபுள் மீனிங்ல கமருதீன் கிட்ட பேசுற விஷயமும் சமூக வலைதளங்கள்ல இப்ப வெளியாகி பெரிய பேசும் பொருளா மாறி இருக்குன்னு தான் சொல்லணும். இதை தொடர்ந்து பாரதி கண்ணம்மா சீரியல்ல நடிச்ச ஃபரீனா கிட்ட நீங்க இந்த ஷோவ்ல கலந்துப்பீங்களான்னு கேட்டதுக்கு ஐயோ பிக் பாஸ் இந்த சீசன்ல கண்டிப்பா நான் போக மாட்டேன்னு சொல்லிருக்காங்க. ஆனா ஃபரீனா மாதிரி பிக் பாஸ்க்கு நான் வரலப்பான்னு சொல்லிட்டு பல பேர் வைல்ட் கார்டு என்ட்ரில வந்திருக்காங்கன்றது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த மாதிரியான ட்ரெண்டிங் மற்றும் சினிமா செய்திகள் பாக்குறதுக்கு என்டர்டைன்மெண்ட் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.